வாத்தி படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்துள்ளார் தனுஷ். மேலும் இந்த படத்தில் சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், அதிதி பாலன், சந்தீப் கிஷான் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். ஆக்ஷன் காட்சிகள் அதிக அளவு நிறைந்த இந்த படத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் எளிய மக்களை அந்நியர்கள் கொடுமைப்படுத்திய கதையை அருண் மாதேஸ்வரன் கமர்ஷியல் ஆக்ஷன் கலந்து திரைக்கதை அமைத்துள்ளார். தற்போது இந்த படத்தில் விமர்சனத்தை பார்ப்போம். தான் கருவில் இருக்கும் போதே அப்பாவை இழந்த தனுஷ் ஊர் கலவரத்தில் அம்மாவையும் இழக்கிறார். மற்றொரு பக்கம் அவரது அண்ணன் சிவராஜ்குமார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து புரட்சி செய்து போராடிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஆங்கிலேயர்கள் கொடுமை, மறுபக்கம் ராஜ குடும்பத்தினர்கள் தன்னையும் தன் மக்களையும் தீண்டாமையில் நடத்தும் விதம் என வேதனையில் வாடும் தனுஷ் ஒரு கட்டத்தில் தனது அண்ணனை எதிர்த்து ஆங்கிலேயனின் பட்டாளத்தில் சேர்ந்து துப்பாக்கி சுடுதலில் சிறந்த சிப்பாயாக தேர்ச்சி பெறுகிறார். இந்நிலையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் இந்திய மக்களை கொல்ல தனுஷுக்கு உத்தரவு வருகிறது. முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போகும் தனுஷ் பின் சுட்டு வீழ்த்துகிறார். தனது மக்களை கொன்று விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கும் தனுஷ் இனி இதை செய்யக்கூடாது என முடிவு செய்து இதற்கு காரணமாக இருந்த ஆங்கிலேய தலைமை வீரரை கொன்று வெள்ளைக்காரர்கள் பகையை சம்பாதிக்கிறார் தனுஷ். இதன் பின் ஆங்கிலேயர்களால் தேடப்படும் கேப்டன் மில்லராக மாறுகிறார் தனுஷ். கேப்டன் மில்லராக தனுஷ் என்னென்ன இன்னல்களை எல்லாம் எதிர்கொண்டார், தனது மக்களுக்காக என்ன செய்தார் என்பதே படத்தின் மீதி கதை. இப்படத்தில் இடைவேளை மற்றும் கிளைமாக்ஸ் ஆக்ஷன் காட்சிகள் வெறித்தனமாக அமைத்துள்ளது. அருண் மாதேஸ்வரன் மற்றும் மதன் கார்கியின் கூர் தீட்டப்பட்ட வசனங்கள் பார்வையாளர்கள் மத்தியில் நிச்சயமாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த கதையை 5 அத்தியாயமாக பிரித்து கூறிய விதம் அழகாக இருந்தது. இந்த படத்தின் இன்னொரு ஹீரோ என்று ஜிவி பிரகாஷை சொல்லலாம். அந்த அளவிற்கு படத்தின் வேகத்துக்கு ஏற்ப பின்னணி இசையில் தெரிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த படத்தின் கலை இயக்குனர் ராமலிங்கம் எங்கேயுமே ஒரு குறையும் இல்லாமல் அழகாக கலை இயக்கத்தை செய்துள்ளார். தனுஷ் வழக்கம் போல் நடிப்பில் பட்டையை கிளப்பிவிட்டார். அதேபோல் கேமியோ ரோலில் நடித்த சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் இருவரும் தங்களது பங்கிற்கு கிளைமாக்ஸ் காட்சியில் திரையரங்கை தெரிக்க விடுகிறார்கள். அதேபோல் அதிதி பாலன், பிரியங்கா மோகன் ஆகியோர் நடிப்பில் எந்த ஒரு குறையும் வைக்காமல் திரைக்கதையோடு ஒன்றிப் போகிறார்கள். ஒளிப்பதிவாளர் சித்தார்த்தா நுனியின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைத்துள்ளது. படம் முழுக்க ஆக்ஷன் காட்சியில் ரத்தத்தை தெறிக்கவிட்டதால் இப்படம் எந்த அளவிற்கு குடும்ப ரசிகர்களை கவரும் என்று தெரியவில்லை. மொத்தத்தில் தனுஷ் ரசிகர்களுக்கான பொங்கல் ட்ரீட்டாக அமைந்துள்ளது இந்த கேப்டன் மில்லர். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.